கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் என்று பட்டியலிடுவோமானால் ரஷ்யாவினுடைய லியோ டால்ஸ்டாயை தவிர்த்துவிட்டு நாம் அந்த பட்டியலை முடிக்க முடியாது. லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகள் எல்லாம் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டவை தான். பிறகு உலக மொழிகளெல்லாம் அவை மொழிபெயர்க்கப்பட்டன. குறிப்பாக நான் அதிகமான கதைகளை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய வெளியீடுகளாக அந்த காலத்தில் ரஷ்ய புத்தகங்களெல்லாம் வெளியே குறைந்த விலையில் அழகான புத்தகங்களாக அச்சிட்டு கொடுப்பாங்க. அந்த புத்தகங்களெல்லாம் நான் படித்தது. அதன் மூலமாக நான் லியோ டால்ஸ்டாய் பற்றி அறிந்து கொண்டேன். லியோ டால்ஸ்டாய் அவர்கள் 1828 ஆண்டு பிறந்தார். 1910 இவர் மரணமடைகிற போது இவருக்கு வயது 82. இவர் வாழ்நாளில் சாதித்த எத்தனையோ பெரிய சாதனைகள் என்ன என்று கேட்டால் இவருடைய எழுத்து தான் முக்கியமானது. எத்தனையோ சாதனைகள் இருக்கலாம். குறிப்பாக சமுதாயத்தின் மீது இவர் கொண்டிருந்த நம்பிக்கை, கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இவையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். வழக்கமாக சொல்லுவோம், எழுத்தாளர் வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பதுன்னு. அப்படி இல்லை. இவர் பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரர். ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இவருடைய பண்ணையில் வேலை பார்ப்பாங்க. புஷ்கின் என்கின்ற புகழ்பெற்ற ரஷ்ய கவிஞர் இவருக்கு ஒரு வகையில் உறவினர். இவருடைய சமகாலத்து எழுத்தாளர்கள் எல்லாருமே இவருடைய எழுத்தை பாராட்டினார்கள், போற்றினார்கள். குறிப்பாக போரும் அமைதியும் என்ற அந்த நாவல், இந்த நாவலுக்கு இணையான ஒரு நாவலை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. 580க்கும் மேற்பட்ட பாத்திரங்கள், ஒரு சாதாரண குடும்ப கதையாக தொடங்கி அந்த கதை அப்படியே தொடர்ந்து சென்று நெப்போலியன் ரஷ்யாவின் மீது படையெடுத்து வந்தபோது அங்கிருந்து அலெக்சாண்டர் என்கிற அந்த மன்னர் எப்படி அவற்றை எதிர்கொண்டார் என்பதோடு அந்த கதை முடியும். ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டது அது. இதை நான் சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கிறேன், போரும் அமைதியும். நமக்கு என்னென்னா இந்த சரித்திர கதை படிக்கிற ஆர்வம் இருக்கிறதுனால அந்த பேர்கள் கொஞ்சம் நினைவு வராது. என்னை இன்றைக்கு வரைக்கும் மிரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகம் எது என்று கேட்டால் அவருடைய புத்துயிர்ப்பு என்ற நாவல் தான். அதை ஏற்றால் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய புத்தகமும் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னா கரினானா என்கின்ற அவருடைய அந்த புத்தகம், அது அவர் எழுதின அந்த சிறந்த நாவல்களில் அது ஒன்று. டால்ஸ்டாய் சொல்கிறாரு, என்னை பொறுத்த மட்டும் போரும் அமைதியும் காட்டிலும் எனக்கு பிடிச்சது அன்னா கரினானா தான் அப்படிங்கிற அந்த நாவல் தான் அப்படின்னு. ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாவல் தமிழில் பின்னாடி படமாக கூட வந்துச்சு. அந்த பேரெல்லாம் மாற்றி புதுசாக வச்சாங்க. தஞ்சை ராமதாஸ் அதுக்கு வசனம் எழுதியிருந்தார். இந்த புத்துயிர்ப்பு, அன்னா கரினானா, மற்ற போரும் அமைதியும், இன்னும் நிறைய நாவல்கள் இவர் எழுதியிருக்கிறார். அதிகமாக சொல்கிறதாவது எப்போதும் வாசித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவர். நீண்ட அங்கி போட்டிருப்பாராம், பெரிய தாடி, பால் பார்க்க வித்தியாசமாக இருப்பார். தன்னுடைய பண்ணை நிலத்துக்கு 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு சில நேரங்கள் நடந்து போவாராம். எதுக்காக நடந்து போகிறீங்கன்னு கேட்பாங்களாம். நடந்து போகிற போது தான் நான் என்னுடைய கதாபாத்திரங்களோடு பேசி கொண்டு போவேன் அப்படிம்பாராம். அப்போ நடைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படி நடந்து போகிற போது அவர் பார்த்த எழுதிய அந்த செய்திகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு முறை அவர் ஒரு கிராமத்து வழியே போகிற போது ஒரு ஏழை அவர்கிட்ட எனக்கு ஏதாவது பொருள் இருந்தால் கொடுங்கள்னு கேட்டாராம். உடனே இவர் தன்னுடைய நீண்ட அங்கியினுடைய எல்லா பைகள்லையும் தேடி பார்த்துருக்காரு. கையில் பணம் இல்லை. கோடீஸ்வரர் தான், ஆனால் கையில் பணம் வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே வேலைக்காரர்கள் கையில் கூட வருவாங்க, இல்லாட்டி கணக்காளர்கள் கூட வருவாங்க. எல்லா பையிலையும் தேடி பார்த்துட்டு அவனுடைய தோளில் கை போட்டு, சகோதரனே, உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னாரான். ஒன்றா அவன் ரொம்ப கண்ணீர் விட்டானான். நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னை சகோதரனே என்று அழைத்து என் தோள் மீது கை போட்டீங்கள்ல, என் வாழ்நாளில் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். அத்தனைக்கும் அவனுக்கு இல்லை டால்ஸ்டாய்னா யாருன்னு தெரியாது. இன்னும் சொல்கிறதா இருந்தால், காந்தியடிகள் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிற போதெல்லாம் டால்ஸ்டாய்க்கு தான் கடிதல் வரான். என்ன செய்வது, மனக்குழப்பமாக இருக்கிறது.
அப்போது இந்துவுக்கு ஒரு கடிதம் என்று அவர் எழுதிய ஒரு கடிதம் தான் புகழ்பெற்ற கடிதம். காந்தியடிகளுக்கு எழுதுகிறார், நீங்கள் மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று என்னிடம் யோசனை கேட்கிறீர்கள். என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் படித்திருக்கிறேன். அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா குழப்பங்களும் தீரும். சொன்னவர் யார்? ரஷ்ய அறிஞர். மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் கால்டுவெல் போன்றவர்கள். யாருக்கு சொன்னார்? மகாத்மா காந்திக்கு சொன்னார். இப்போ நான் சமீபத்தில் ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்க. என் நண்பர் விஜயகுமார் அவர்களை நான் அழைச்சிருந்தார் அங்கே இருக்க தமிழ்ச்சங்கத்துக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போயிட்டு அதே மாதிரி இதுக்கும் போயிட்டு வந்தேன். நான் மாஸ்கோவுக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு 5 நாள் இருந்தேன். டால்ஸ்டாயினுடைய பண்ணையும் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துறீங்களா. நான் கதைகளில் படித்த அத்தனை செய்திகளும் அங்கே என்னால் பார்க்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இவருடைய கடைசி காலம் கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயங்களாகத்தான் இருக்குது. வீட்டுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது, மனைவிக்கு அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. இவர் எல்லா சொத்துக்களையும் பொது உடைமையாக்கணுங்கிற அளவுக்கு வர்றாரு. அப்போ அவருடைய உறவினர்கள் ஒத்துக்கொள்ளலை, மனைவியும் ஒத்துக்கொள்ளலை. வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. வெளியேறி ரயில் இதில் போயிடுறாரு. ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இரவு நேரத்தில் அவர் இறந்து கிடந்ததாகத்தான் நமக்கு தகவல் வருது. இது வரைக்கும் நமக்கு இதை பற்றி வேறு செய்திகள் அதிகமாக தெரியலை. ஒருவேளை இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், நமக்கு தெரியலை. ஆனாலும் கூட உலக புகழ்பெற்ற அந்த ஒரு எழுத்தாளர், அவருடைய அந்த 12ஆம் இரவு கதைகள்னு இருக்குங்க. ஒரு நாளைக்கு அதை பற்றி பேச சொன்னால் கூட நான் பேசுவேன். சிறுகதைகளில் அவ்வளோ அழகாக ஆட்களை பற்றி சொல்லுவார். ஒவ்வொரு கதையும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அத்தனை சிறப்பான கதைகளை எழுதிய, நாவல்களை எழுதிய உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் லியோ டால்ஸ்டாய். அவருடைய எழுத்தை வாசித்து பாருங்கள், நீங்கள் அந்த பாத்திரங்களோடு உலாவலாம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.